விஜயநகரத்தில் ஒரு நாள் ஒரு பெரிய வணிகர் வந்தார். அவர் கையில் ஒரு கயிறு, அதில ஒரு கழுதை கட்டப்பட்டிருந்தது. அவர் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சென்றார். மன்னா, இது சாதாரண கழுதை கிடையாது. இது ஒவ்வொரு இரவும் தங்க நாணயம் உமிழும் அதிசயமான கழுதை. அது கேட்ட உடனே எல்லா அமைச்சர்களும் வாயை திறந்தாங்க. ஒருத்தர் சொன்னாரு, மன்னா, இதைத்தான் நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும். சாம்ராஜ்யம் முழுக்க இந்த கழுதையால தங்கம் கிடைக்கும். அரசர் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த மாயக் கழுதையை நமக்கு விற்கிறாயா? வணிகர் சிரிச்சார். ஆம் மன்னா, ஆனா விலை கொஞ்சம் ஜாஸ்திதான். 10,000 தங்க நாணயம். அரசர் யோசனை செய்யாமல் ஒப்புக்கொண்டார். அப்படியே கழுதையை வாங்கி அரண்மனையில் வைத்து எல்லோரும் நாள்தோறும் அது உமிழும் தங்கத்தை பார்ப்பதற்காக காத்திருந்தார்கள். 3 நாள் கழுதை நிம்மதியா தூங்கிட்டு ஒரே ஈய்யான்னு அலறி எழுந்தது. ஒரு நாணயம் கூட உமிழல. அரசர் கோபத்துடன் மண்டபத்தில் உரைக்க ஆரம்பித்தார். இது என்ன வியாபாரமா? நம்மளை ஏமாத்திட்டானே அந்த வணிகர். அங்கதான் நம்ம தெனாலிராமன் வந்தாரு. அவர் மெதுவா சொன்னார், மன்னா, இந்த கழுதைய பார்க்க விடுறீங்களா? நான் கொஞ்சம் விசாரிக்கிறேன். அவர் கழுதைய பசு மாதிரி தேய்த்து அதோடு பேசி என்னதான் செய்தாரோ தெரியல, ஏதோ ஒரு மருந்தை தடவினார். மறுநாள் காலை ஆச்சரியம், கழுதை 1/3 தங்க நாணயம் உமிழ்ந்தது. அரசர் வியப்புடன் கேட்டார், ராமா, இது எப்படி சாத்தியமானது? ராமன் சிரிச்சாரு. மன்னா, இந்த கழுதைக்கு அந்த வணிகர் 1 மாதம் சிக்கன், வாழைப்பழம், பாதாம் எல்லாம் தர்றாராம். நம்ம மாளிகையில் வேறு என்ன இருக்கு? சோறு, பருப்பு, தயிர். அதால தான் கழுதை வருத்தப்பட்டுச்சு. அரசர் சிரிச்சாரு. பழைய சாப்பாடு வேணும்னு கழுதையும் கோபப்பட்டது போல. அரசர் வணிகரை கைது செய்ய உத்தரவு கொடுத்தார். ஆனா வணிகர் நகரத்திலேயே இல்லை. அப்போ ராமன் சொன்னார், மன்னா, ஒரு நாள் ஊருக்குள்ள ஒரு வியாபாரி நம்ம மக்கள் கிட்ட தங்க கழுதை வந்துச்சுன்னு பரப்புனார். அவருக்கு நாமே வலை வைக்கலாமா? அதுக்கு பிறகு ராமன் வேஷம் போட்டு வணிகர் மாதிரி நடந்தார். அவர் ஒரு மூட்டையில் மூடி ஒரு விசேஷ ஆடையை வைத்தார். இது தங்கம் கொடுக்கும் ஆடை. யாராவது இதை அணிஞ்சாங்கன்னா உடனே தங்க நாணயம் வரும். அந்த வணிகர் அதை கேட்டவுடன் அதை வாங்க ஆசைப்பட்டார். ஆடை வாங்கியதும் ராஜா போலீஸ்களும் வந்துட்டாங்க. வணிகர் கைது. முடிவு, வணிகரிடமிருந்த எல்லா நாணயங்களும் மீட்கப்பட்டன. அந்த மாயக் கழுதையும் இனிமே எல்லாம் சோறு, தயிர் மட்டும் இல்லாம வாழைப்பழம் சாப்பிடுற மாதிரி வைக்கப்பட்டது. கதையின் கற்றல், ஏமாத்துறவன் எப்போதும் வெல்ல மாட்டான். உண்மையும் அறிவும் சேரும்போது நம்ம தெனாலிராமன் மாதிரி நாமும் நன்றாக வெல்ல முடியும். இது போன்ற கதையை கேட்க யூவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.